எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கேக் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் பார்த்து செஞ்சதுன்னு வச்சுக்கலான்னு வச்சுங்க. ஏன்னா, நான் ஆரம்ப காலத்தில் இந்த குக்கிங் காம்படிஷன் நிறைய கலந்துக்குங்க. அந்த காம்படிஷன் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி செய்யணும் இன்ஃபார்ம் பண்ணது இந்த அக்கான்னு வச்சுக்கலாங்க. இன்னி வரைக்குங்க எனக்கு ஒரு தப்போ ரைட்டோ ஒரு ஒரு இடத்துல நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்னா உடனே கால் அடிக்கலாம் அப்படின்னா இவங்களுக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஆளுன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கூட ஒன்று தான் பிறக்கல, ஆனால் சிஸ்டராக இருந்தாங்க. என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இவங்களும் ஒருத்தர்னு வச்சுக்கலாங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அக்காவை. அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு தான் நம்மகிட்ட கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு இருக்காது, விப்பிங் க்ரீம் இருக்குது, ஆனால் பார்க்க கேக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பர்த்டேக்கு கேக் வெட்டினு ரீசெண்ட் டைமில் சளி வேறு பிடிச்சிது, காய்ச்சல் வேறு வந்துட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிடலான்ட்டு நாங்களும் இந்த கேக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு அதிகமாக இல்லாமல் மீடியமாக லைட்டாக கொடுத்துட்டு விப்பிங் க்ரீம் உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக கொடுத்துட்டு மேலே மட்டும் பார்க்க டெக்கரேஷன் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஹெல்த்தியாக கேக் வேணும் அப்படின்னா நம்ம டிடி கேக் ஆர்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நாங்கள் ஈரோட்டுக்குள்ளே கேக் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போத்த குழந்தைங்களுக்கு எல்லா மம்முகளும் உங்களுக்கு தெரியும் ஹெல்த்தியாக கொடுக்கணும், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் மேக்ஸிமம் இல்லாமல் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ.